எனக்கென ஏற்கனவே பிறந்த வலிவலோ இதயத்தை கயிறு கட்டி இழுத்த வலிவலோ ஒளிர் சிந்தும் இரு கண்கள் உயிர் வாங்கும் சிறு இதழ்கள் என்னுள்ளே என்னுள்ளே ஏதேதோ செய்கிற. என்னடாச்சு வாய்ப்பு வந்துமே விட்டுட்ட? கண்டிப்பா இப்ப நான் சொல்லியிருந்தேன்னு வை, அவ்வளவுதான். அடுத்து உன் ஃப்ரெண்ட கண்ணில் பாத்துருக்க முடியாதுடா. பரவாயில்ல, சமாதியிலயாச்சும் பாத்துருப்பல. அப்படியே அடி வாங்கிருவேடா. அப்புறம் என்ன நல்ல சான்ஸ் எல்லாம் நீ விட்டுட்டு இருக்க? எப்பதான் நீ சொல்ல போற? பாரு, ஈவினிங் கண்டிப்பா பாப்பா, அப்ப சொல்லிடுறேன். ஈவினிங் நீ நானும் பாக்குறேன். அதெல்லாம் சொல்ல வேண்டாம், வாய முடிட்டுடா. என்னமோ பண்ணி சொல்லடா. ப்ரப்போஸ் பண்றேன்னு பூவெல்லாம் வாங்கிட்டு வந்து கடைசியில என்ன பண்றேன்னு தெரியல போ. அந்த பூ இப்ப யார்கிட்ட இருக்குன்னு தெரியல. இந்த பூ பார்க்கும் போதெல்லாம் என் வைஃபுக்கு என் நமக்கு தான் வரும். எப்படா உன் வைஃப் ஆனா? இன்னும் காதலியவே ஆகல, இன்னும் வைஃப் அவனுக்கு. அதெல்லாம் பூ வாங்கும் போதே வைஃப் ஆயிட்டா போ. முதல்ல உன் காதல சொல்லு, அதுக்கப்புறம் காதலி, அதுக்கப்புறம் கல்யாணம் பண்ணி வைஃப் ஆக்கு. அதெல்லாம் நான் சீக்கிரம் ஆக்கிடுவேப்பா. பாக்குற தம்பி, ஈவினிங் என்ன வரப்போதில்ல, இரு. நீயும் ப்ரப்போஸ் பண்றியா? நானும் பாக்குறேன். ப்ரப்போஸ் மட்டும் பண்ணாம இரு, அப்புறம் தெரியும்டா. ப்ரப்போஸ் பண்றதுல உனக்கு என்னடா இவ்வளவு ஆர்வம்? லூசு, எங்க போனாலும் என்னையும் சேர்த்துதான் எடுத்துட்டு போறேன். எனக்கு தானே கால் வலிக்குது, உனக்கா கால் வலிக்குது. நீ தான் ப்ரப்போஸ் பண்ணிட்டேன்னா அவ கூட சுத்த ஆரம்பிச்சிருவியே. அப்புறம் உன்ன மாதிரியே நானும் ட்ரெஸ் போட தேவையில்ல, நான் ஃப்ரீயா இருப்பேன்டா. அப்படியெல்லாம் சுத்தமா நினைச்சிடாத தம்பி, உன்னையும் நான் கூட்டிட்டு தான் போவேன். எங்க போனாலும் நம்ம 3 பேர் தான் போறோம். உங்க நடுவில் நான் என்ன டிஸ்டர்பா? நானே உன்னை வர வேணான்னு சொன்னா கூட கண்டிப்பா பிரியா வர சொல்லி சொல்லுவா. சார் அவ்வளோ அவங்களோட மைண்ட் அப்படி புரிஞ்சு வச்சிருக்க போல. அப்புறம் நம்ம காதலிக்கிற பொண்ணோட மைண்ட் நம்மளே புரிஞ்சு வச்சுக்கணும் நிறையா. சரி, நீ தான் சொல்ற, இப்ப அவங்க மைண்ட் எல்லாத்தையும் நீ புரிஞ்சு வச்சிருக்கா தானே? ஆமா. அப்போ நீ காதல சொன்னா ஏத்துக்குவாங்களா ஏத்துக்க மாட்டாங்களா? மைண்ட் நீ தான் புரிஞ்சு வச்சிருக்கல, சொல்லு. இப்படி பொஸ்கட்லாம் சொல்லாத, நான் என்னன்னு சொல்லுவேன்? சார் நீங்க தானே சார் புரிஞ்சு வச்சிருக்கீங்க எல்லாத்தையும், சொல்லுங்க சார். அதை பத்தி எல்லாம் எனக்கு தெரியாதுடா. நானும் பாக்குறேன், ஈவினிங் மட்டும் வரட்டும், அப்புறம் இருக்கு உனக்கு. டே வாடானா. சார் காலையில பூவெல்லாம் எடுத்துட்டு போனீங்களே, என்னாச்சு? அண்ணா பேசாம இருந்துருங்க, உங்க தம்பியெல்லாம் வச்சுட்டு மேய்க்க முடியலண்ணா. ஏன்னா என்னடாச்சு? என்ன ஆகணும்? அவன் கோச் விட்டு போட்டான்னு நானும் போடணுமா? பரவாயில்லடா, ஒரு நாள் தானே. ஒரு நாள் இது என்ன எத்தனை நாளைக்கு தொடர் போகுதுன்னு தெரியலையே. இப்ப ப்ரப்போஸ் பண்ணலையா? பண்ணலடானா. எல்லாம் போய் ப்ரப்போஸ் பண்ணிடுவேன் நினைச்சா என்ன சொல்லுண்டா? என்ன செருப்பால் அடிக்கணும்டா? டே அண்ணா, நான் இப்ப ஷூ தான் போட்டிருக்கேன், வெளியில செருப்பு இருக்கிறப்ப வேணா எடுத்துட்டு வந்துட்டா அடி வாங்குவா ரகு. என்னன்னா நீ ஏன் சொல்லிட்டு நீ ஏன் பண்ற? டே அண்ணா விட்டு, நான் பாத்துக்கலாம். ஈவினிங் போய் ப்ரப்போஸ் பண்ணிடலான் இருக்கேன். காலையில வராது தைரியம் உனக்கு ஈவினிங் வரப்போகுது. டே அதெல்லாம் வரும், அமைதியா இரு. பேசாம எனக்கு முதல்ல நீ போய் ப்ரப்போஸ் பண்ணிட்டியா? உன்னை நான் கொல்ல போறேன். உன் காதலே தானே, மரியாதையா போய் ப்ரப்போஸ் பண்ணு. அன்னைக்கு போனா போதுன்னு போனே தவிர அவ்வளவுதான். மரியாதையா போய் ப்ரப்போஸ் பண்ணிட்டு வந்துரு. உனக்கு தேவையா நீ போய் ப்ரப்போஸ் பண்ணு. பாய், நான் கிளம்புறேன். இங்கிட்ட வந்தது ரொம்ப தப்பா போச்சுப்பா. இரு. டே போடா, உன்ட்டு பேசினா அவ்வளவுதான்டா. இப்படியாடா ஓடி போவேன்? ஓவர் சீன் போடாது, திரும்ப. பண்றதெல்லாம் பண்ணிட்டு இவ்வளோ வாய் பேசுறடா. இப்ப பாரு, காலேஜ்ல எல்லாம் என்னடா ஃபங்க்ஷனுக்கு போயிட்டு வந்தீங்களான்னு கேட்க போறாங்க. போடா விட்ரா, கல்யாணத்துக்கு போயிட்டு வந்தேன்னு சொல்லிக்கலாவா? சார் மட்டும் சொல்லிக்கோங்க, என்னால இதுக்குள்ள இருக்காது. ஓவர் சீன் போடாதவா. என்ன நிஷான் வந்துட்டானா போலான்னு பாக்குற, வரவே மாட்டேங்கிறான். ஹாய் பிரியா, எப்படி இருக்கீங்க? என்னங்க காலையில தானே பார்த்தோம். ஏன் பிரியா, காலையில பார்த்தா ரிட்டர்ன் கேட்க கூடாதா? கேட்கலாம், நான் நல்லாவே இருக்கேன். என்ன நிஷான் மூஞ்சில 1000 வால்ஸ் பல்பலா எரிஞ்சிட்டு இருக்கு? ஐயோ அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்லையே. அவனுக்கு எரியும்ல, இங்க ஒண்ணு பார்த்துட்டாலே அவனுக்கு எரியுமே. வாய முடியறா. கேக்குதா? சாரிடா. சரி நிஷான், உங்களை பார்க்கணும் தான் வெயிட் பண்ணேன். பாய். உனக்காக வெயிட் பண்ணிருக்கானா? சொல்லுடா. சொல்றேன்டா. இல்ல ஒரு நிமிஷம். சொல்லுங்க நிஷாந்த். இல்ல பிரியா, உங்ககிட்ட ஒண்ணு கேட்கலாமா? கேட்கலாமே, என்ன சந்தேகம் சொல்லுங்க. இல்ல அது வந்து, டேய் சொல்லி தொலைடா. டேய் இருடா, வாயில வர மாட்டேங்குது. சொல்லுங்க, என்ன சொல்ல வந்தீங்க? இல்ல பிரியா, நான் உங்களை என்ன காதலிக்கிறீங்களா நிஷாந்த்? டேய் ஆமான்றடா. அதெல்லாம் இல்ல, காலையில 10 மணிக்கு மீட் பண்ணலாமான்னு கேட்க வந்த, அவ்வளவுதான். ஓ அதுதான் நிஷாந்த், ஓகே. தாராளமா நாளைக்கு காலையில 10 மணிக்கு மீட் பண்ணலாம். அப்போ நீங்க காதலிக்கல என்ன? ஐயோ அதெல்லாம் இல்லைங்க, காலையில 10 மணிக்கு மீட் பண்ணலாமா அதை கேட்கறதுக்காக தான் வந்தேன். சரி நிஷாந்த், நான் போயிட்டு வரட்டா? போயிட்டு வாங்க. எப்பதான் நிஷாந்த் உங்க காதலை என்கிட்ட சொல்ல போறீங்க? நான் அதுக்காக தான் வெயிட் பண்றேன் நிஷாந்த். பிரியா, இப்ப ஏதாவது சொன்னீங்களா? ஐயோ அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. நீங்க ஏதோ மனசுக்குள்ள நினைக்கிறீங்க, நான் சொல்ல மாட்டேங்கிறீங்க, விடுங்க. சரி நான் போயிட்டு வரேன். காலையில 10 மணிக்கு டான் வந்துருங்க. டான் 10 மணிக்கு கண்டிப்பா வந்துருவேன். அம்மா நாளைக்கு எதுக்கு மீட் பண்ணோம்? இல்ல எங்க அண்ணன் உங்களை பார்க்கணும்னு இருந்தா, அதனால தான். ஓ அப்படியே, நான் வரேன். சரி நிஷாந்த், நான் போயிட்டு வரேன். எப்படியாச்சும் நாளைக்கு நான் என் காதல உங்ககிட்ட சொல்லணும் பிரியா. நீங்க எப்போ சொல்லுவீங்கன்னு வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் நிஷாந்த். என்னை திண்ணி திண்ணி தீ மூட்டுகிறாய், துண்ணி துண்ணி தேனை ஊட்டுகிறாய். நீயே காதல் உலகம், கவிதை நூல்களாயிரம், காதல் தீவிரவாதி ஆயுதமானது. என்னை திண்ணி திண்ணி தீ மூட்டுகிறாய், துண்ணி துண்ணி தேனை ஊட்டுகிறாய். நானும் இங்கதான் இருக்கேன், கிளம்புங்க. போயிட்டு வாங்க பிரியா, பார்த்து பத்திரமா போயிட்டு வாங்க. சரி பாய் பிரியா. எனக்குலாம் பாய் சொல்ல மாட்டீங்களா? அதுதான் அப்பவே சொல்லிட்டேன்.
நீ ரிட்டர்ன் சொல்றேன் பை. பாய் பிரியா. டேய் என்னடா என்னமோ காலையில அவ்வளவு வசனம் பேசல, சாயந்தரம் நான் சொல்லிடுவேன்னு. டேய் சிம்பிளாலாம் ப்ரப்போஸ் பண்ண முடியாது, அதெல்லாம் ஒரு மாதிரி ஃபீல் வரணும். சோர் அப்படியே கிழிச்சு தள்ளிடுவாரு. வாய் மூட, அதெல்லாம் நான் செஞ்சிருவேன். நீ கொஞ்ச நேரம் அமைதியாடுறா. காலையில 10 மணிக்கு வர சொன்னதே அதுக்காக தான். நீ சொல்லுடா, காலையில இந்த சாயந்தரம் அதுக்கு அடுத்த நாள் அதுக்கு அடுத்த நாள் ஆனா சொல்ற மாதிரி எனக்கு தெரியலடா. அதெல்லாம் சொல்லிடுவேன்டா போடா. சரி வா போலாம். என்ன நிஷான், நீங்க என்ன லவ் பண்றீங்களா இல்ல? எனக்கு கன்ஃபியூஷனா இருக்கு. என்னடி ஆச்சு? ஃப்ரெஷ் அப் ஆயிட்டு வந்து இப்படி உட்கார்ந்துட்டு இருக்க? ஆமா, நீ கோவிலுக்கு போலையா? போயிட்டு வந்துட்டு தான் உட்கார்ந்துட்டு இருக்கேன். எங்க நெத்தியில ஒரு துண்ணூற காணோம், எதையும் காணோம். கடவுள் மேல கொஞ்சம் கோவமா இருக்கேம்மா. என்னடி ஆச்சு இவ்வளவு சோகமா உட்கார்ந்துட்டு இருக்க? நான் சொன்னலம்மா, அந்த பையனை லவ் பண்றானா லவ் பண்ணலையான்னு தெரியல. இன்னைக்கு காலையில பூ வாங்கிட்டு வந்தான், என்கிட்ட கொடுத்தா. அதுக்கப்புறம் சாயந்தரம் கூடயுமே நான் உங்ககிட்ட ஒண்ணு கேட்கணும்னு சொல்லிட்டு காலையில 10 மணிக்கு வந்து மீட் பண்றியான்ட்டாமா. அச்சச்சோ, என்ன உங்களுக்கு கிண்டலா இருக்கானே? பின்ன நான் என்ன பண்றது? நீ சொன்ன அச்சச்சோன்னு தான் சொல்ல முடியும், நான் வந்து சமாதானமா படுத்த முடியும். என்னம்மா இப்ப அந்த பையனை லவ் பண்றானா இல்லையான்னு தெரியலையேம்மா. நான் வேணா ஒரு ஐடியா தட்டுமா? ஒன்னும் வேணாம் போங்க, நீங்க கொடுக்குற ஐடியா அப்படியே கிழிச்சிட்டு தான் இருக்கும். போங்கம்மா. நான் உன் அம்மாடி நல்ல ஐடியா தாண்டி கொடுப்பேன். என்னம்மா நீங்க சரி சொல்லுங்க, நான் அது நல்லா இருந்தா மட்டும் தான் ஏத்துக்குவேன். சரிடி, அப்படியே ஏத்துக்கோ. சரி சொல்லுங்க. இப்ப என்ன, உனக்கு அந்த பையன் லவ் பண்றானா இல்லையான்னு தெரியணும் அதானே? ஆமாமா. சரி கிளம்பு. எங்கம்மா நீங்க படு கிளம்புங்கன்றீங்க? கிளம்புனா கிளம்ப மட்டும் செய். டைரக்டா மாப்பிள்ளை கேட்கலாம்னு ஏதாவது முடிவு இருக்கா? என்ன அடி வாங்கிருவே நீ? கிளம்பு. இப்ப நம்ம ஊருக்கு போறோம். என்னெல்லாம் அவனை பார்க்காம இருக்க முடியாது, போமா. அப்ப அவன் லவ் பண்ணா கண்டிப்பா அவனுக்கும் இப்படிதான் இருக்கும். ஆமா. உன் வீடு அவனுக்கு தெரியுமா? தெரியுமே. பேரு அட்ரஸ் எல்லாத்தையும் கொடுத்துட்டு தான் வந்தேன். எதுக்கு வீட்டுக்கே கூட்டிட்டு வந்து இதாம்மா நம்ம வீடுன்னு காட்டி இருக்கலாம்லடா? அச்சச்சோ மறந்துட்டேம்மா. அடுத்த டைம் என்ன அப்படி பண்ணியட்டா? சரி நீ ஏதோ பிளான் இல்லம்மா, சொல்லுமா. இப்ப கண்டிப்பா அவனும் லவ் பண்ணானா அவனும் உன்னால பார்க்காம இருக்கவே முடியாதா? ஆமா. அப்ப கிளம்பு. எங்க போறோம்? சொன்னேடி ஊருக்கு தானே. அவ்வளவு தூரம் டிராவலா? என்னமா நினைச்சிட்டு இருக்கீங்க? அவனுக்கு எப்படி தெரியும் நம்ம பாட்டி வீடு? கண்டிப்பா உன்னை லவ் பண்றதா இருந்தா கண்டிப்பா உன்னை தேடி அவன் வருவான். வா. நான் வேணா போய் சொல்லிட்டு நான் ஊருக்கு போறேன்ட்டு. நான் வேணா உன்னை அடிக்கட்டுமா? சப்போஸ் அவன் வந்தானா இந்த வீட்டுல தேடுவான், பக்கத்து வீட்டுல கேட்பான், எங்க போயிருப்பாங்கன்னு கேட்பான். கண்டிப்பா அவனுக்கு தெரியும். நம்ம வேணா பக்கத்து வீட்டுல சொல்லிட்டு போலாம். கிளம்பு. எதுக்குமா பக்கத்து வீட்டுல? அது அவனுக்கே சொல்லிட்டு போயிடலாம்ல. என்கிட்ட நீ அடி வாங்கிட்டு போற, மரியாதை கிளம்பிரு. ஏதோ தப்பா தெரியுதுமா, நீங்க பிரிச்சு வைக்கிற மாதிரி தெரியுதுமா. ஏமா காதல் பிடிக்கலையாமா நாங்க லவ் பண்றது? நீ ஏன் சொல்லிக்கொடி லவ் பண்றேன்? அடி வாங்கிடுவேன், மரியாதை கிளம்பு. அம்மா காலேஜ் அத நான் சொல்லிக்கிறவா. போயே ஆகணுமாமா. அப்ப உனக்கு அவன் லவ் பண்றதான்னு தெரிஞ்சுக்க வேணாமா? தெரிஞ்சுக்கணும். அப்ப கிளம்பு. சப்போஸ் அவன் வரலனா? வரலன்னா நானே உனக்கு ஒரு மாப்பிளைய பார்த்து கல்யாணம் பண்ணி கொடுத்துறேன். என்ன சொல்ற? அப்ப கூட அவங்க வீட்டுக்கு போய் நீ பேச மாட்டல்ல? பேச மாட்டேன்டி. அந்த பையனுக்கு விருப்பம் இல்லாம நான் போய் பேச மாட்டேன். கிளம்பு. போங்கம்மா, நீங்க அம்மாவே இல்ல. நான் என்னைக்கு உனக்கு அம்மா மாதிரி இருந்திருக்கேன்? இல்ல நீதான் என்ன எப்படி அம்மா மாதிரி பாத்துருக்க? அம்மா காலையில 10 மணிக்கு வரேன்னு சொல்லிருக்கேனே. அப்பதான் உன்னை தேடுவா. நீ வா. நான் கிளம்புறியே கிளம்ப மாட்டியா? கிளம்புற. சப்போஸ் அங்க வரலனா? நான் தான் சொல்றேன்ல, 1 வீக்ல வரலன்னா நம்ம ரிட்டர்ன் இங்கே வந்துருவோம். ஓகே, ஏதோ சொல்றீங்க, இது மட்டும் தப்பா முடியிட்டு உங்களுக்கு இருக்கு. அதெல்லாம் ஒன்னும் நடக்காதடி. வாடி. நான் எப்படிமா பார்க்காம இருப்பேன்? அச்சோ, அப்ப வேற மாப்பிளைய பார்த்து நான் கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டா? வார்த்தை கூட அப்படி எல்லாம் பேசாதீங்கம்மா, எனக்கு பிடிக்காதுமா. சரி வாடி. சரிடி, நீ இவ்வளவு லவ் பண்ற, அவன் லவ் பண்ணலனா அந்த நினைவுகளோடயே வாழ்ந்துருவேம்மா. அப்படியெல்லாம் ஒன்னும் ஆகாது. கிளம்பு, வருத்தப்படாத நீ. சரிம்மா. என்ன பிரியா 10 மணிக்கு வரேன்னு சொல்லிட்டு 11 மணி ஆயிடுச்சு, இன்னும் காண. போன் அடிச்சாலும் போன் எடுக்க மாட்டேங்கிற. எங்க இருக்க? எங்க பிரியா இருக்க? வா பிரியா, உன்னை பாக்குறதுக்காக தான் இவ்வளவு நேரம் வெயிட் பண்ணிட்டு இருக்க. பிரியா பிரியா சீக்கிரம் வா பிரியா, நான் ரொம்ப ஆர்வமா இருக்கேன். பிரியா எங்க பிரியா இருக்க? சீக்கிரம் வா பிரியா. பிரியா என்ன பிரியா, ஈவினிங் ஆயிடுச்சு, இன்னமும் நீ காணோம். போன் அடிச்சாலும் எடுக்க மாட்டேங்கிற. பிரியா என்ன பிரியா ஆச்சு உனக்கு? டேய் என்னடா பண்ணிட்டு இருக்க? எவ்வளவு நேரம் ஆச்சு? வா வீட்டுக்கு போலாம். டேய் காலையில இருந்து உட்காந்த பிரியா என்னமா வரல? டேய் அவ இன்னும் வரல, போன் அடிச்சாலும் எடுக்க மாட்டேங்கிறடா. சரி வேற ஏதாவது ப்ராப்ளமா இருக்கோவா, நம்ம வீட்டுக்கு போலாம். டேய் நான் வரல, நான் வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் வந்தானா போச்சு, போ. டேய் அதெல்லாம் வரமாட்டா, டைம் ஆயிடுச்சு பாரு, இப்ப 6 o'clock வாடா. டேய் இல்ல நான் வரல, நீ போ. டேய் அவ்வளவுதான், காணோல வந்து தொலைடா, லூஸ் தரமா ஏதாவது பண்ணிட்டு இருக்காதடா. டேய் அவ வரதா இருந்தா எப்பயோ வந்திருக்கணும், வாட வீட்டுக்கு. இல்லாட்டினா போனாவது எடுத்துருக்கணும், போன் எடுக்கலவா? அவ உன்ன ஃப்ரெண்டா மட்டும் தான் நினைச்சிருக்காவா? டேய் இல்ல அவளும் என்ன லவ் பண்றா. டேய் லவ் பண்றதா இருந்தா அவ வந்திருக்கணும், கிளம்பி வா. டேய் அப்படியெல்லாம் அவளை பத்தி தப்பா பேசாத, அவ வருவா. டேய் வரதா இருந்தா எப்பயோ வந்திருக்கணும், எந்திரிச்சு இப்ப வர முடியுமா? முடியாதடா. டேய் நீ போ, 1/2 hour கழிச்சு நானே வரேன். 1/2 hour கழிச்சு மட்டும் வராம உனக்கு இருக்கு. டேய் நான் வரேன்டா, நீ போடா. என்னமோ பண்றா, உன்ட்டுல ஒரு டைம் சொன்னா கேட்கவே மாட்டா. அவதான் வரல, வாடா. டே அவ வருவா, இன்னும் கொஞ்ச நேரத்துல வந்தாலும் வருவா, நீ போ. டே அவதான் போனும் எடுக்கல, வந்து தொலைட, நாளைக்கேது போய் பாத்துக்கலாம் வா. டே இல்ல அவ வருவா, இன்னும் கொஞ்ச நேரத்துல வந்தாலும் வருவா, நீ போ. என்னமோ பண்ணி தொலை, 1/2 hourல மட்டும் நீ வீட்டுக்கு வரல, நான் இங்க வந்து உன்னை இழுத்துட்டு போயிருவேன்டா. டே நீ போ, நான் 1/2 hourல வந்துருவேன். என்ன பிரியா நீ இன்னமும் காண, என்ன பார்க்க வரலையா? நீ என்ன காதலிக்கலையா பிரியா? நான் தான் ஏமாத்துட்டேனா பிரியா?
எங்க நிஷாந்த் இருக்கீங்க? எப்போ என்னை தேடி வருவீங்க? நான் ரொம்ப ஆர்வமா இருக்கேன் நிஷாந்த். எப்படியும் நீங்க தேடி வருவீங்கன்னு நான் நம்புறேன் நிஷாந்த். சீக்கிரம் என்ன தேடி வாங்க நிஷாந்த், நான் உங்களுக்காக காத்துட்டு இருக்கேன். எங்க பிரியா இருக்க? என்னை தேடி வா பிரியா. உனக்காக காத்துட்டு இருக்கேன் பிரியா. என்னை தேடி வரமாட்டியா? நிஷாந்த் உனக்காக காத்துட்டு இருக்கேன், என்னை தேடி வா நிஷாந்த். எங்க பிரியா இருக்க? ஏன் பிரியா இன்னைக்கு வரல நீ? உன்னை பார்க்காம ஒரு நாள் கூட என்னால இருக்க முடியல பிரியா. என் காதல் உனக்கு புரியலையா? இல்ல புரியாத மாதிரி நடிச்சியா? எங்க பிரியா போன? நான் உனக்கு காதலிச்சது தப்பா பிரியா? எங்க பிரியா போன? ஒருவேளை உனக்கு ஏதாவது எமர்ஜென்சியா என்கிட்ட சொல்லிட்டாவது போயிருக்கலாம்ல பிரியா. ஒருவேளை சொல்ல முடியாத நிலைமை வந்திருக்குமோ? எப்படி நீ வருவேன்னு நினைக்கிற பிரியா? கண்ணாலனே எனது கண்ணை நேற்றோடு காணவில்லை, என் கண்களை பறித்து கொண்டுமே இன்னும் பேசவில்லை. ஆளான ஒரு செய்தி அறியாமலே அலைப்பாயும் சிறு பேதை நானும் உன் உனக்காக காத்துட்டு இருப்பேன். நிஷாந்த் உனக்காக காத்துட்டு இருக்கேன், சீக்கிரம் என்னை வந்து கூட்டிட்டு போங்க. டேய் என்னடா ஏன்டா 2 நாளா இப்படி சோகமாவே இருக்க? ஒருவேளை அவ உன்னை லவ் பண்ணாம இருக்கலாம் விடு. டேய் இல்ல அவ என்ன லவ் பண்றான், அவளை பார்த்தே ஆகணும்டா. டேய் பார்த்தே ஆகணும்னா வானத்துல இருந்து கூட்டிட்டு வர முடியும். என்னடா நினைச்சிட்டு நீ மனசுக்குள்ளார? டேய் இல்ல நான் அவளை தேடணும், அவ வீட்டுக்கு போய் நான் பாக்கணும். பாருடா போய் பாத்துட்டு வா, நான் வரல. டேய் நீ இருந்தா வர, நான் அவளை பார்த்தே ஆகணும்டா. அவளை பார்க்காம என்னால இருக்க முடியலடா, நான் பாக்கணும்டா. ப்ளீஸ்டா எனக்கு உதவி செய்டா. உதவி செய்யலாம் எப்படிடா செய்வேன்? டே ப்ளீஸ்டா, என்னால வண்டி ஓட்டிட்டு போக முடியாதுடா, நீ வண்டி ஓட்டுறா. இருக்கு கையிலயோ? டே விளையாடாதடா, வாடா. அவளை பார்க்கணும், அவளை பார்க்காம என்னால சுத்தமா இருக்க முடியலடா. சரி ரொம்ப ஃபீல் பண்ணாத, வா. வா போலாம். தயவு செஞ்சு எமோஷனல் மட்டும் ஆகாதுடா. என்னால எப்படிடா எமோஷனல் ஆகாம இருக்க முடியும்? அவளை பார்க்காம என்னால எப்படிடா இருக்க முடியும்? அவ எப்படிடா நினைச்சா? டே வேற ஏதாவது ப்ராப்ளமா இருக்கலாம், வா. டே எந்த ப்ராப்ளமா இருந்தாலும் என்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லிருக்கலாம்லடா. ஏன்டா இப்படி பண்ணா? சரி வா, ஒன்னும் ஆகாது, வா. உயிரை வேரோடு கிள்ளி என்னை செந்தில் தள்ளி எங்கே சென்றாயோ கள்ளி, உன் ஜீவன் ஓடும் முன்னே ஓடோடி வா. பூங்காற்றிலே உன் சுவாசத்தை தனியாக தேடி